ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் வீடியோ வந்து போட்டுக்க முடியும் ஸ்டேட்டஸாக. இனி வர அந்த புது அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையுமே நீங்கள் வந்து 1 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் ஆக போகுது. ஓகே, இந்த வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் இந்த ஃபீச்சர் எது கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு அன்னைக்கு டேட் என்ன ஆச்சு, ஸோ நம்ம இங்கே போனோம் இதாச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணுறதா வந்து கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா வீடியோ சாங்கில் ஸ்டேட்டஸாக போட்டு அது சன் மியூசிக்குமா ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங் 2 கட் பண்ணி 1 நிமிட் வச்சுட்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்கள் வந்து 1 மினிட்டுக்கே வந்து ஒரு ஃபுல் வீடியோ வச்சுக்க முடியும். ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். வாட்ஸ்அப் தரப்புலேருந்து நமக்கு நிறையா புது ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து டெஸ்டிங்கில் வந்துருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல நமக்கு இப்போ வந்து பார்த்தா நம்மளே வந்து ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அதில் வந்து கிரியேட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரியேட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜ் செலக்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டூல் இருக்குது, டெக்ஸ்ட் டூல் போட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிரியேட் பண்ண ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் டீடைல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ல போய் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா SD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதை செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து போகும். ஸோ இனிமேல் நம்ம வந்து டேரெக்டாக வந்து எப்பவுமே SD இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ 3 டாட்ல வந்து செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா. ஸோ அதில் வந்து மீடியா அப்லோட் குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டின்னு இருக்கு. இந்த SD செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா SD வந்து டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் எப்போ ஃபோட்டோஸ் அனுப்பினாலும் அந்த SD குவாலிட்டி தான் போகும். ஸோ இந்த அப்டேட் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிரைவசியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு 3 டாட்ல செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போனோம் அப்படின்னா டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ்ன்னு இருக்கும். ஸோ இது நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் லிங்கை காப்பி பண்ணுறீங்க, அதை வந்து கீபோர்டில் வந்து பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி அதோட ப்ரிவியூ வந்து காட்டும். இது மூலமாக வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரிவியூ நாங்கள் வந்து காட்டுறதுல அந்த வெப்சைட்டில் போய் நமக்கு வந்து ப்ரிவியூ காட்டுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்துட்டு நம்ம ட்ராக்கிங்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம பிரைவசி ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட்ஸ்அப் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் லாகின் பண்ணிக்க முடியும். அதாவது லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க மெயின் டிவைஸ்ல வந்து சாட் லாக் பண்ணீங்க அப்படின்னா லிங்க்டு டிவைஸ்ல வந்து காட்டிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெயின் டிவைஸ்ல உங்க சாட் லாக் பண்ணிருக்கும் போது லிங்க்டு டிவைஸ்ல சாட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு வந்து பார்த்தா சீக்ரெட் கோட் வந்து கேட்கும். அந்த சீக்ரெட் கோட் வந்து பார்த்தா மெயின் டிவைஸ்ல கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து இந்த டிவைஸ்ல போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சீக்ரெட் கோட் வரும். பட் அந்த சீக்ரெட் கோட் அந்த ஃபீச்சர் நமக்கு இன்னும் வந்து ரோல் அவுட் ஆக கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா அப்டேட் வந்து கண்டிப்பா வந்துடும். வந்துச்சு அப்படின்னா இந்த டிவைஸ்ல நீங்க சாட் லாக் பண்ணீங்க அப்படின்னா வேற என்ன டிவைஸ் லிங்க் பண்ணிருக்கீங்க எல்லாமே அங்க வந்து சாட் வந்து லாக் ஆயிரும். வாட்ஸ்அப்ல நீங்க அடிக்கடி வீடியோ கால் பேசுவீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த கான்டாக்ட் நம்மளால வந்து பார்த்தா ஃபேவரட் லிஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்க, இவ்வளவு நாள் நமக்கு வந்து ரீசன்ட் மட்டும் தான் காட்டிட்டு இருந்துச்சு. சோ இப்போ நமக்கு வந்து ஃபேவரட் வந்து காட்டுது. சோ நம்ம பிடிச்ச கான்டாக்ட் வந்து பார்த்தா ஃபேவரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கான்டாக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம புதுசா வந்து பார்த்தா ஃபேவரட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சாட் வந்து பார்த்தா நிறைய இருக்கும். அது நமக்கு பிடிச்ச சாட் வந்து பார்த்தா பின் பண்ணிக்க முடியும். அப்படி பின் பண்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்ல இருந்து மெசேஜ் வந்தாலும் சரி வரனாலும் சரி டாப்லேயே தான் இருக்கும். மற்ற சாட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கும். இப்போ புதுசாக ரீசெண்டாக என்ன கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் நம்மளால் பின் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அது இன்னொரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பின் பண்ணும்போது ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜில் வந்து WBIன்னு எழுதியிருக்கு. இதே நம்ம பின் பண்ணுறோம் அப்போ நமக்கு மேலே வந்து பாருங்க அந்த பின் பண்ண இமேஜ் கீழே வந்துட்டு என்ன பின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரிவியூ வந்து காட்டுது. ஸோ இதை நான் வந்து செக் பண்ண எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து வரல. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்கள் டிவைஸில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா வராது. ஸோ நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வரப்போகுது. அதோட கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் இதை காட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நமக்கு இப்போ வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். அது எப்போ வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 1 மந்த் ஆகலாம், இல்லை 10 days 20 days இந்த மாதிரி டேட் வந்து ஆகும். எப்போ டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.
வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு அந்த கேமரா பட்டன் இருக்கும், செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ஃபோட்டோன்னு வரும். அதை கொடுத்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து போடுவோம். அது பக்கம் டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இப்போ டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, திரும்பி வீடியோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பேக் போயிட்டு அந்த கேமரா பட்டன் செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கீழே வந்து பார்த்து டெக்ஸ்ட் வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். அங்கே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே டெக்ஸ்ட் வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு மாற்றி ஜம்ப் பண்ணிக்க முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு திரும்பி வந்து கிளிக் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான கான்டாக்ட் எந்த விதமான மெசேஜும் வந்து இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணும், ஸ்டார்ட் சேட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஸோ உங்க கூட மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சின்ன சஜஷன் வந்து காட்டும். அந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸில் போடும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணுற கொடுத்துருப்பாங்க. பட் இனிமேல் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்லேயும் வரப்போகுது. ஸோ இன்னும் இந்த ஃபீச்சர் வந்து வரக்கிறது டெஸ்டிங்கில் தான் இருக்குது. கூடி சீக்கிரம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு யாராவது வந்து பார்த்தா வீடியோ அனுப்புறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ நமக்கு இனிமேல் வந்து பார்த்தா பிக்சர் இன் பிக்சர் மோட் வந்து பார்த்தா வரப்போகுது. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் அந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேம் டைம் வந்து பார்த்து வீடியோவும் பார்த்துக்க முடியும், மற்ற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த அப்டேட் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து இப்போ ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. டெஸ்டிங்கில் இருக்குது. டெஸ்டிங் முடிஞ்சக்கப்புறம் நம்ம பீட்டாக்கு வந்தால் கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃப்ரெண்ட் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் அன் அன்சீன் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் அவங்க பேர் வந்து காட்டும். இந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு பீட்டாக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பப்ளிக் வந்து கிடைக்கும். அதனால் இப்பயே போய் உங்கள் வாட்ஸ்அப் டிவைஸில் வந்து செக் பண்ணாதீங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.